நான் அமெரிக்காவில் இருக்கேங்கிறத மறக்கிற இடம் எதுனா இந்த சாப்பாட்டு மேடை தான். ஏன்னா இங்க இருக்கிற சாப்பாடுலாம் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்குது. எப்படி செய்யறாங்கன்னு தெரியல. பாருங்க, நல்லா முந்திரி போட்டு நெய் பொங்கல். நிஜமா சொல்றேன், ஏற்கனவே சாப்பிட்டேன். இந்த தடம் தெரியுதா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேங்கிற எண்ணமே வந்துச்சு. போய் கையை கழுவுறேன், ஆட்டுக்கறி சாப்பிட்டா எப்படி கையில கொழுப்பு ஊட்டிருக்கும் அவ்வளவு நெய் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா கிட்ட வாங்கல, அந்த கலரை பாருங்களேன். ஆஹா, இப்படி ஒரு சக்கரை பொங்கல் கிடைக்கும்னா நான் அமெரிக்காவில் ஏதாவது வேலை பார்த்து இங்கே எல்லாருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மற்ற சாதங்களில் முக்கியமானது இந்த புளியோதரை. அதில் நல்ல கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா நம்ம ஊர் பெருமாள் கோயிலில் கொடுக்குற மாதிரி. ஆனால் இது என்ன உச்சம்னா, தயிர் சோறு, புளியோதரை, பொங்கச்சோறு, தேங்காய் சாதத்துக்கு துணை உணவு பிராணுங்க. அது பிராணை பாருங்க, ஒவ்வொன்றும் டைனோசர் சைஸ்ல இருக்கு. நம்ம ஊர்ல பிராணை பார்த்தா கோதுமை தண்டி எனக்கு எங்க அம்மா துண்டு துண்டு செஞ்சு வச்சிருக்காங்க. நான் அதை புறக்கி எடுக்கிறதுக்குள்ளே பொழுது போயிடுச்சு. இப்படி ஒரு பிராணை செஞ்சு அதுக்கு ஒரு அழகான தயிர் சோறையும் வச்சு அப்படின்னு மயங்கி விழுந்துலாம் போதும். அப்படி இருக்கு. அப்படியே திருப்பி இந்த சின்ன வண்டை காட்டுங்க. இந்த பிராணி எவ்வளவு நல்லா இருக்குன்னா, சோத்தை பூரா விட்டுட்டு வெறும் பிராணை மட்டும் ஒரு ஆள் சாப்பிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு சுவையான பிராணை செஞ்சு